ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ராமானுஜர் இந்த உலகத்தில் அவதரித்ததே நம்ம எல்லாரையும் உய்விக்க தான். அவர் காட்டிய சிறந்த வழி என்னன்னா சரணாகதி. சரணாகதி அடைஞ்சாச்சுன்னா ஈஸியாக பகவானை அடைஞ்சுடலாங்கிற ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுத்துருக்கார். அந்த பாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. அங்கே ராமானுஜர் வந்த உடனே இவ சேவிச்சுட்டு தம் மனசில் இருக்கிற எல்லா வாக்கியத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரா. அதில் இன்றைக்கி 44வது வாக்கியம், பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. இதுக்கு முன்னாடி வாக்கியம் இந்த கூனிங்கிற சுந்தரியை பற்றி சொன்னா இல்லையா, அதில் என்ன சொன்னா, பூசை கொடுத்தேனோ கூனியை போலே அப்படின்னு சொன்னான். அதாவது அதோட சம்மந்தப்பட்டு தான் இந்த வாக்கியமும் அதில் வருது. கண்ணனுக்கு முதல்ல என்ன பண்ணான், வண்ணான்ட்டேந்து எல்லா நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்துட்டார் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணா, இந்த கூனியை நல்ல சந்தனத்தை போட்டு விடு அப்படின்னார். இப்போ நல்ல ஆடை போட்டுண்டாச்சு, நல்ல சந்தனம் பூசிண்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன தேவை, நல்ல மாலை. ஏன்னா கண்ணனுக்கு பூ மாலை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு கரெக்டாக இந்த வாக்கியத்தை எடுத்தால் அந்த பெண் பிள்ளை, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரனை போலேன்னு. ஏன்னா கண்ணனோட அழகுக்கே அழகு சேர்க்குற அந்த மாலை. தினம் யசோதை என்ன பண்ணுவா, அங்கே இருக்கிற பூவெல்லாம் எடுத்து மாலை தொடுத்து கண்ணனுக்கு போட்டு அழகு பார்ப்பா. அந்த மாலா கைங்கரியந்தான் இந்த வாக்கியத்தில் சொல்கிறா. இந்த தொண்டரடி பொடியாழ்வார், பெரியாழ்வார், அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணால் இந்த மாலா கைங்கரியம் தான் ரொம்ப சிறந்த வழின்னு அவளார் அதை தான் ஃபாலோ பண்ணா. அதுக்கு முன் உதாரணமாக இருந்தது இந்த மாலாக்காரன் தான். இப்போ இவனை பற்றி பார்க்கலாம். மதுராவில் மாலாக்காரன் என்ன பண்ணால் ஒரு பூ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான கைங்கரியம். அவன் கோபிமார்கள்லாம் ஒவ்வொரு ஊராக போய் பால் தயிர்லாம் விற்றுன்னு வருவாள் இல்லையா. அப்போல்லாம் அவளாம் என்ன பண்ணுவாளாம், அவன் பால் வேணுமா தயிர் வேணுமா கேட்க மாட்டாளாம். மாதவனை வாங்கலையோ, கோவிந்தனை வாங்கலையோ, கண்ணனை வாங்கலையோ, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாளாம். அதை கேட்டு மாலாக்காரனுக்கு கண்ணனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது. அவனும் பூ தொடுக்கும் போதெல்லாம் கண்ணன் ஜபத்தை சொல்லிகிட்டே தான் பூ தொடுப்பான். எப்போ கண்ணனை தரிசிக்க போகிறோமோ, நமக்கு எப்போ அந்த பாக்கியம் கிடைக்குமோ, அவன் அப்படியே ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டான். கண்ணனை பிருந்தாவனத்தை விட்டு வந்தாலும் அந்த கோபிமார்கள் இன்னும் கண்ணனை துளி கூட மறக்கலை. மறந்தும் பிறர் தொழா மாந்தர்களாச்சே. அவள் எப்பவும் கண்ணன் தான். கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை அவளுக்கு. இந்த மாலைகளை போட்டு அனுபவிக்கணும்னு இப்போ கண்ணன் நினச்சி வந்துட்டார். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டாச்சு, நல்ல சந்தனம் பூசிண்டாச்சு, நம்ம எங்கே மாலை கிடைக்கும்னு பார்க்கலான்னு அவர் நினச்சிட்டார். ஆனால் இந்த கிருஷ்ணஸ்மரணை தான் பண்ணிகிட்டே இருக்கானே இந்த மாலாக்காரன், அது கண்ணனுக்கு தெரியாதா. என்ன பண்ணார், அவரோட மனசுக்குள்ளே இன்றைக்கி புகுந்துட்டார். அவன் கண்ணன் வரணும்னு நினச்சுட்டார், சங்கல்பிச்சுட்டார். நேராக என்ன பண்ணார், அப்படியே அந்த தெரு வீதியாக வரைச்சே நேராக மாலாக்காரன் வீட்டு வாசலில் நின்றுட்டார். அந்த தெருவில் நுழைஞ்சு நேராக வேறு ஒரு இடத்துக்கும் போகல, நேராக மாலாக்காரன் வீட்டு வாசலில் நின்றுட்டார். அவனுக்கு தான் அந்த சுந்தரி போட்ட சந்தனம், உடம்பில் அந்த நல்ல ஆடைகள்லாம் இருக்கே. அவனுக்கு பிடிச்சது மாலை மட்டும்தானே. கண்ணனுக்கு தெரியாதா மாலாக்காரனோட பக்தி எப்படின்னு. அதனால் அவர் பக்தர்களுக்கு அருள் புரியத்தானே பகவானே இருக்கார். நேராக அதை வந்த உடனே சுதாமா அப்படின்னு அந்த வீட்டு வாசலில் வந்தவுடனே கூட்டாராம். இவன் பேர் சுதாமா. கண்ணனுக்கு சுதாமாங்கிற பேர் அவ்வளோ பிடிக்கும். நம்ம தான் பொறி இந்த சுதாமா ஒன்று பார்த்தோமே, அவள் பொறி ஈந்தேனோ குச்சேலரை போலேன்னு படித்தோமே ஒரு வாக்கியம். அதே மாதிரி இவன் பேரும் சுதாமா. இவனை மாலாக்காரன் தான் எல்லோரும் கூப்பிடுவா. வாசலில் யார் அது நம்மளை எப்படி கூப்பிட்றான்னு எட்டி பார்த்தா பரிபூர்ண சுந்தரனா கண்ணனும் பலராமனும் நிற்கிறா. இன்னும் ஒரே ஆச்சரியம், கண்ணில் ஆனந்த கண்ணீர், என்ன பண்ணுறனே இதில். ஆனால் இவனுக்கு வந்திருக்கிறது கண்ணன் எப்படி தெரியும்னா, எல்லோரும் தான் அவன் அழகை வர்ணிச்சுட்டு சொல்லிகிட்டே இருக்காளே. அதை கேட்டு இவன் மனசுலேயே பதிஞ்சு போச்சு. கண்ணனுங்கிற உருவம் அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பக்தி இவனுக்கு. இவனோட பக்தி தான் கண்ணனே இங்கே வரவழைச்சிருக்கு. சந்தோஷம் தாங்கலை. உடனே ஸ்வாகதம் கிருஷ்ணா சுஸ்வாகதம், வா நான் என்ன பாக்கியம் பண்ணேன் வா விட்டு கண்ணனையும் பலராமனையும் உள்ளே கூப்பிட்றான். உள்ளே வந்ததும் அங்கே நிறைய மாலைகள் தொடுத்து போட்டிருக்கான்னா, அங்கே மாட்டுவாளை எல்லோரும் அது மாதிரி மாட்டி வச்சுருக்கான். நேராக பார்த்தார், ஒன்றுமே பண்ணலை. இவர் தான் மதுரையார் மன்னன் ஆச்சு, அவனுக்கு தான் தெரியுமே இவருக்கு.
மாலைகள்னால் எப்படி போட்டுக்கணும்னு ஒவ்வொரு மாலையாக பார்க்குறாரு. ஆனால் கேட்கலை. இந்த தடவை என்ன பண்ண தானாக கேட்கலை. ஆகா, இந்த மாலை என்ன அழகாக இருக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாலாக்காரன் என்ன பண்ணால் தான் கட்டி வச்சிருந்த அத்தனை மாலையிலையும் ஒன்று ஒன்றா 2 பேர் கழுத்துலையும் மாற்றி மாற்றி போட்டு அனுபவிக்கிறான். பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது பாரு, அந்த மாலை இவர் கழுத்தில் ஏறினோன்னே என்ன அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே ரசித்து பார்க்குறான். கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். பார் என்ன மனசோடு கொடுக்குறான் பார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பலராமனுக்கும் அதை விட சந்தோஷம். 2 பேரும் அந்த மாலைகளை எல்லா மாலையும் போட்டாச்சு. அங்கே அவன் கட்டி வச்ச மாலைகளை ஒன்றுமே இல்லை, எல்லாம் கண்ணன் பலராமன் கழுத்தில் இருக்குது. இப்போ உடனே கண்ணன் கேட்குற மாலாக்காரன்ட்ட, இவ்வளோ போட்டிய ஆசையா, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த பாக்கியம் போராதா, என் வீடு தேடி வந்து என்னை சுதாமான்னு கூட்டு என்னை மாலையெல்லாம் நீ போட்டுட்டே, இந்த மகிழ்ச்சி போர் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா. அவர் சொன்னார், நீ இப்படி உனக்கா எதுவுமே நீ கேட்கல இல்லையா, ஸோ உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் இகப்பர சுகம் 2ஐயும் தந்தோம், அதில் மோஷத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னார். இதைத்தான் அந்த பெண் பிள்ளை சொல்கிறா. இந்த பூவை கொடுத்தேனோ மாலாக்காரனை போலேன்னு இப்போ தான் அந்த பெண் பிள்ளை அப்படியே வருத்தப்படுறா. எனக்கு தோணலையே, நிறைய பூக்கள் தான் இங்கே இருக்கே, அதை மாலையாக தொடுத்து வைத்தமானதி பெருமாளுக்கு போட மாட்டேன்னா, எல்லோரும் எத்தனை பேர் மாலா கைங்கரியம் பண்ணியிருக்கா, எந்த இதுவும் நான் பண்ணாமல் என்னோடய துக்கமே பெருசாக நினச்சின்னு போகிறேன்னு யார்கிட்ட சொல்கிறா? பலராமனா கண்ணனோடையே இருந்து இந்த மாலையெல்லாம் போட்டு அனுபவிச்சாரே, அந்த பலராமனாக இருந்த இந்த ராமானுஜர்கிட்ட இப்போ பெண் பிள்ளை சொல்கிறா. அதை மனசுக்குள்ள அப்படியே ஆசை போட்டு ரசித்து கேட்டுருக்கார். ஸ்ரீரங்கத்திலே அவர் என்ன பண்ணுவாராம், மாலைகள் தொடுக்கிறவாள்லாம் பார்த்தாக்க சொல்லுவாராம், ஸ்ரீரங்க பெருமாளுக்கு மாலைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பூவில் வந்து நல்லா பார்த்து முள் இல்லையா பூச்சி இல்லையா அப்படிலாம் பார்த்து நீங்கள் தொடுக்கணும். தொடுக்கும்போது நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே பண்ணணும், அதுதான் பகவானுக்கு பிரீத்தி. எல்லாம் தொடுத்து பகவானுக்கு சாத்திடணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பாராம். இந்த குருவாயூர்லேயும் எல்லா கோவில்களையும் அப்படி தான் மாலை சாத்திகிட்டே தான் இருப்பாள். எல்லா கோவில்லையும் அழகு தான். குருவாயூரில் தினமும் மஞ்சுளாங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணும், சாயந்தரம் ஆச்சுன்னா நல்லா மாலையை தொடுத்து பகவானுக்கு கொண்டு கொடுப்பாளாம் சாத்திரத்துக்கு. அன்றைக்கி இந்த மஞ்சுளா மாலை தொடுத்து வரத்துக்கு லேட்டாக எடுத்து அதுக்குள்ளே நடையை சாத்திட்டா. அவளுக்கா ஒரே வருத்தம். உடனே குருவாயூரப்பா எனக்கு என்ன அகம்பாவம் வந்துருத்தா, நான் என்ன தப்பு பண்ணேன், என் மாலையை நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு அவள் கதறா. அப்போது பூந்தானங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அரச மரத்தை காமிச்சு, இதுலேயும் குருவாயூரப்பன் இருக்கான், நீ அந்த மாலையை அதில் போடு அப்படிங்கிறார். உடனே அந்த மஞ்சுளாவும் அந்த மாலையை அதில் சாத்திட்டா. அப்புறம் அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா நடையை திறந்தா மற்ற மாலையெல்லாம் கீழே விழுந்திருக்கு. மஞ்சுளா சாத்தின மாலை மட்டும் குருவாயூரப்பன் கழுத்தில் இருக்குது. அப்போ எல்லார்ட்டையும் சொல்கிற பூந்தானம், ஆமாம் நான் தான் சொன்னேன், அதை பகவான் ஏற்றுன்ட்டார் அப்படிங்கிறா. அந்த மஞ்சுளாங்கிற பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நம்ம பக்தியோட அவர் நாமத்தை சொல்லிகிட்டே மாலை பகவானுக்கு தொடுத்துட்டே இருக்கணும். தினம் பூ தொடுத்து கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது அவரை நாமத்தை சொல்லிகிட்டே பண்ணோமானா பகவான் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாருங்கிறதா இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.